ஆற்றின் அழுகுரல். ஒரு அமைதியான கிராமத்தில் கேரட் என்ற ஒளிவாய்ந்த சிறுமி இருந்தாள். அவள் இயற்கையை ஆழமாக நேசித்தாள், குறிப்பாக அவளது வீட்டராமிய ஆற்றை. அங்கு அவள் விளையாடினாள், தோழிகளாக ஆற்றின் நீரோசையுடன் நேரம் கழித்தாள். ஒரு நாள் கேரட் ஆற்றை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தாள். காலை எப்போதும் களை கட்டும் நீர் மங்கலாகி அதன் மேல் குப்பைகள் மிதந்தன. என்னாயிற்று, என் பாசத்தாய் ஆற்றே என்று கேட்க, நொடிக்கொண்டு ஆறு மென்மையாகவே பதிலளித்தது, மக்களால் விழிக்கின்ற குப்பை என்னை மூச்சடைக்க செய்கிறதையும். ஆற்றின் குரல் கேரட்டின் மனதை உருக்கியது. உடனே உதவியை தொடங்கிய அவள் குப்பைகளை சேகரிக்கச் செல்கிறாள். அவள் கடுமையான முயற்சியையும் மற்ற கிராம மக்களையும் உதவிக்கு அழைத்து வந்தாள். இப்போது அந்த ஆறு நன்றியுடன் புன்னகைத்தது. இயற்கையை நம் நண்பராக கருதி அதனை பாதுகாக்க வேண்டும். குப்பைகளை உடனுக்குடன் துறந்திடும் பழக்கத்தை பெற வேண்டும். உங்கள் ஊரிலும் கோலம் வரும் வினாடிகள் வரும் முன் கேரட் போல ஒரு மாற்றத்தை நீங்கள் தொடங்க உங்களுக்கு சமூக ஊடகம் பெரிய தளமாக இருக்கிறது. பசுமையான இயற்கை நம் உலகின் உயிர்கோடு. கேரட் செய்தது போல நம்மால் இயற்கை சூழலை மதித்து அதை பாதுகாக்க உறுதியேற்போம். வீடியோவை பகிர்ந்து உங்கள் நண்பர்களையும் ஒரு நல்ல மாற்றத்தை தொடங்க தேவைப்படும் சந்தர்ப்பங்களை உருவாக்குங்கள்.